செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடான் மங்காவோட சாப்டர் 230. இந்த சாப்டரில் கிண்டாவையும் வமோலாவையும் தனியாக தவிக்க விட்டு கப்பிள்ஸாக போன கென்னன் ஐராவும் மோமோவும் ஜிஜியும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிண்டாவோட முடிய வெட்டி ஆகணும்னு தொல்லை பண்ண பார்பர் அவனை தள்ளிட்டு போக டக்கோயாக்கியை தேடி வமோலாவோட 3 ஃப்ளோர் அளவுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க விஷயம் நிறைஞ்சு இருக்க ப்ரீ ஹிஸ்டாரிக் டெரர் ஆன் டூர் எக்ஸிபிஷனுக்குள்ள ஐராவும் கென்னும் வராங்க. அங்க நிலத்துல வாழும் டைனோசர், நீர்ல வாழும் டைனோசரோட முழு உடல் அமைப்பு கூட கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுங்கன்னு எல்லாத்தையும் மக்கள் பார்வைக்கு வச்சிருக்க, கூடவே ஒரு 3 டைமென்ஷனல் லைஃப் சைஸ்டு அனிமட்ரானிக் டைனோசரையும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து செமையா இருக்கே, இதெல்லாம் நேர்ல பார்க்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு ஐரா எக்ஸைட் ஆக, அவ பக்கத்துல பின்ன சும்மாவா, கூடவே இதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு கென் அவளை விட எக்ஸைட்மெண்ட்ல வெடிக்கிறான். அப்போ ஐரா அவங்கள சுத்தி இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறத பாக்குற கென் அவகிட்ட வந்து, ஷிராட்டோரி, உனக்கு டைனோசர்ஸ்னா இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்றான். அதை கேட்டு ஷாக் ஆன ஐராவோ அது வந்துன்னு இழுத்து அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போய், உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவ்வளோலாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரோம்னு டிசைட் பண்ணதுனால அதுக்கு பக்கத்துல இந்த எக்ஸிபிஷன் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உனக்கு டைனோசர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைச்சேன், அதனால அதுங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க படிச்சேன். அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கும் அதுங்க மேல ஆர்வம் வந்துடுச்சு போல. அதனால இப்போ எனக்கு இதுங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஐரா நடந்ததை மறைக்காம கென் கிட்ட சொல்லி, ஆனா உன் அளவுக்கு அதுங்க மேல எனக்கு ஆசை இல்ல, டைனோசர்ஸ் தான் என் உயிர்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட ரொம்ப ஓவரா பண்ணிட்டனோன்னு கென்னை பார்த்து கேட்க, அவ மனசுலயோ எதுக்கு ஒண்ணு கூட மறைக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மக்கு, இந்த ஃப்ளோவை அப்படியே மெயின்டைன் பண்ணி டைனோசர்ஸ் தான் என் உயிர்னு சொல்ல வேண்டியது தானே, எல்லாம் எவ்வளவு கரெக்டா போயிட்டு இருந்துச்சு, இப்படி சொதப்பிட்டேன்னு அவளே திட்டிட்டு இருக்க. அவ சொல்றது கேட்டுட்டு இருக்க கென்னோட ரியாக்ஷன் மாறுறத பார்த்து, ஐயோ டக்கக்குராவோட கண்ணில் வெறுப்பு தெரியுதே, அவ்வளவுதான், அவனுக்கு என் மேல இனிமே பாசமே இல்லாம போக போகுதுன்னு ஐரா தலைப்பாடா அடிச்சுக்கிறா. அப்போ இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த கென்னோ நானும் அப்படிதான்னு சொல்ல, அதை கேட்டு இதை எதிர்பார்க்காத ஐராவோ என்னன்னு வாயடிச்சு போறா. கென்னோ, நானும் இன்னைக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த டைனோசர் மியூசியம் பத்தி, பக்கத்துல இருக்க அக்வாரியம் பத்தி, அப்புறம் ஃபெரிஸ் வீல் எங்க இருக்கு, கூடவே எங்க சாப்பிடுறது, இங்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன், உங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு. ஆனா நீ அப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கென்னோ தன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான் இவ்வளோத்தையும் கென் பண்ணான்னு நினைச்சிட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்க ஐரா கிட்ட சொல்லி, நீ ரொம்ப மெச்சூராகவும் பாப்புலராகவும் இருக்க ஷிராட்டோரி, அதனால இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்போதான் எனக்கு புரியுது, நீ ரொம்ப சின்சியரா இருக்கிறது கூட நிறைய எஃபர்ட் போடுறதுனால தான் நீ ஒரு பாப்புலரான பொண்ணா இருக்க, உனக்கும் எனக்கும் ஏதோ நெருக்கம் இருக்கா மாதிரியே எனக்கு தோணுதுன்னு கென் ரொம்ப வெகுலியா சொல்றான். அதை கேட்டு இல்ல இதுன்னு கென் ஏதோ இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்றான்னு ஐரா நினைச்சுக்கிறதுக்குள்ள அவ பின்னாடி இருந்து யாரோ அவளை தள்ளிவிட, அவளோ நிக்க தடுமாறி கென் மேல வந்து விழறா. ஏதோ சொல்லாம ஐரா அமைதியா இருக்க, தள்ளி விட்ட டூரிஸ்டோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு போட்டோ எடுக்க கண்டினியூ பண்ண, ஐராவை பிடிச்சிட்டு இருக்கு கென்னோ, ஷிராட்டோரி உனக்கு ஒன்றும் இல்லையே, இங்க ஒரே கூட்டமா இருக்கு, நம்ம அந்த பக்கம் போயிடுவோமான்னு அவகிட்ட கேட்க, அவளும் கென் கிட்ட இருந்து தள்ளி வந்துடுறா. 2 பேரும் நடக்க ஆரம்பிக்க ஐரா அவளோட கைய கென்னோட கை கிட்ட கொண்டு வந்து அவனோட கைய பிடிச்சிக்கிறா. உடனே கென்னோ என்ன ஆச்சுன்னு அவளை பார்க்க, வெக்கத்தோட அமைதியா இருக்க ஐராவோ, இங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா, அது மட்டும் இல்ல எனக்கு நைட் பிளைண்ட்னஸ் வேற இருக்கு, இருட்டா மாறிடுச்சுன்னா எனக்கு கண்ணு சரியா தெரியாது, அதனால என்னோட கைய பிடிச்சிக்கோன்னு சொல்ல, கென்னோ கொஞ்சம் தயக்கத்தோடையே சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறான். 2 பேரும் ஒன்னா எக்ஸிபிஷனோட மத்த இடத்த நோக்கி போக, கென் அமைதியா இருக்க ஐராவோ வெக்கத்துல இருக்க ஒன்னா கையை கோத்துட்டு சுத்தி பாக்குறாங்க. டைனோ எக்ஸிபிஷன்ல இது நடக்க இன்னொரு பக்கம் அக்வாரியம்ல என்ட்ரி போட்ட மோமோ அண்ட் ஜிஜி அங்க இருக்க பல வகையான மீன்களை ரசிக்கிறாங்க. அப்போ அவங்கள நோக்கி வந்த ஒரு மீனை ஜிஜி காட்டி மோமோ இங்க பாருன்னு சொல்ல, அதை மோமோவும் ரசிச்சு பார்க்க, உனக்கு தெரியுமா இந்த திரள மீனோட தலையில நிறைய கொலாஜன் இருக்கு, பார்க்கவே ருசியா இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான ஜிஜியோ, மோமோ நிறுத்து, இப்படிலாம் அதை பார்க்க கூடாதுன்னு கத்த, ஏன் மீன் மார்க்கெட்ல இதை பிடிச்சி விற்கிறதுக்கு போட்டு இருந்தா உனக்கும் இதுதானே தோணும்னு மோமோ அவ பக்கம் வாதத்தை வைக்கிறா. ஜிஜியோ, இது மீன் மார்க்கெட் இல்ல, இது அக்வாரியம், நீ இந்த அட்மாஸ்பியரை கெடுக்கிறேன்னு சொல்ல, நான் என்னத்தை கெடுக்கிறேன்னு மோமோவோ ஜிஜியோ முதுகுலயே குத்துறா. ஜிஜியோ நம்ம டேட்டன்னு சொல்ல, அதுக்கு மோமோவோ என்ன வளரன்ற மாதிரி அவனை பார்க்க,
அதுக்கு ஜிஜியோ நம்ம இப்போ ஒரு டேட்ல தானே இருக்கோம் இல்லையான்னு மோமோவை பார்த்து கேட்குறான். மோமோவோ அதை கேட்டு இல்லவே இல்லைன்னு மறுக்க, ஏன் இல்லை நம்ம 2 பேரும் தான் ஒன்னா இந்த அக்வாரியம்க்கு வந்திருக்கோமேன்னு ஜிஜி சொல்லி கேட்க, அதுக்கு மோமோவோ வந்து இருக்கோம் தான் ஆனா இது டேட்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சரி அப்போ என்னதான் இதுன்னு ஜிஜி கேட்குறான். எனக்கு எப்படி தெரியும்னு மோமோ ஜிஜி மேலே எரிஞ்சு விட, உடனே ஜிஜியோ மோமோச்சான் நீ ரொம்ப மோசம்னு வாழைப்பழம் மாதிரி பேச்ச போட, நிறுத்து நிறுத்து இது ஒன்றும் டேட்லாம் கிடையாது நம்ம இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதான்னு மோமோ முடிக்கிறா. அதுக்கு ஜிஜியும் சரின்னு ஒத்துக்க 2 பேரும் அப்படியே நடந்து மற்ற மீன்களை பார்க்குறாங்க. அப்போ ஜிஜியோ மோமோவை பார்த்து மோமோ இப்போ நீ கொஞ்சம் சரியாகிட்ட போலன்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோமோவோ எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்ல, ஜிஜியோ நீ பொய் சொல்றேன்னு கோச்சிக்கிறான். சரி பொய்யாவே இருக்கட்டும்னு மோமோ சிரிச்சிட்டே சொல்லி, ஆனா நேத்திக்கு என்னோட பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதான், இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வந்துடுவாங்களான்னு சந்தோஷமா ஜிஜி கிட்ட நேத்து நடந்ததை ரிப்போர்ட் பண்றா. அதை கேட்டு நிஜமாலேவா சூப்பர்னு ஜிஜியோ குஷியாக, மோமோவோ அப்புறம் அவங்க ஏதோ டர்போகிரானின்னு என்னமோ சொன்னாங்க, ஆனா அது என்னன்னு எனக்கு சரியா புரியலன்னு மோமோ சொல்றா. என்னது டர்போகிரானியான்னு டர்போகிரானியோட என்ட்ரி பத்தி தெரியாத ஜிஜியோ கேட்க, ஆமா டர்போகிரானினா யாருன்னு மோமோ அவங்க கிட்ட கேக்குறா. டர்போகிரானி திரும்ப வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஜிஜியோ, அப்போ அது மிஸ் சைக்கோ கூட தான் இருக்கான்னு சொல்ல, உனக்கு இது யாருன்னு தெரியுமா அது உன்னோட பாட்டியா என்னன்னு மோமோ அவனை நோண்டி கேட்க, ஜிஜியோ அதை அப்படியே வச்சுக்கலான்னு மழுப்ப, மோமோவோ என்னோட பாட்டி இருக்கே எப்படி அது மற்றவங்களோட ரிலேட்டிவை இப்படி டர்போகிரானின்லாம் பேர் வச்சு கூப்பிடலாம், என்னை மன்னிச்சிட்டு ஜிஜி அது திரும்ப வரட்டும் அதுக்கு இருக்குன்னு மோமோ சைக்கோ மேலே ஆவேசப்பட, ஜிஜியோ அதை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஃப்ரீயா விடுன்னு அவளை கூல் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா போக, மோமோ உனக்கு எங்களை சமாளிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கான்னு ஜிஜி அவகிட்ட கேட்க, அது வந்துன்னு மோமோ இழுத்து, என்னோட பழைய மெமரிஸ்லாம் என்கிட்ட இல்லைன்னு ஒரு சோகம் இன்னும் என்னை வாட்டிட்டு தான் இருக்கு, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஆனாலும் என்னோட மனசு அமைதியாவே இல்லை, ஏதோ சரியில்லைன்னு அது சொல்லிட்டே இருக்கு, எப்பவுமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல நான் எப்பெல்லாம் அவன் கூட இருக்கணும் அப்பெல்லாம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னு மோமோ அவ மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கேட்குறா. அதை அமைதியா கேட்டுட்டு இருந்த ஜிஜியோ அவ பக்கத்துல வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிறான். மோமோ முதல்ல கொஞ்சம் ஷாக் ஆனாலும் ஜிஜியோட கையை தட்டி விடாம இன்னும் பிடிச்சிட்டு இருக்க, ஜிஜியோ அவளை பார்த்து சிரிச்சிட்டு வேற என்னவா இருக்கும் ஏன்னா நான் ஒரு முட்டாள்ல அதுதான்னு சொல்ல, மோமோவோ அமைதியா அவனைய பார்க்க இருக்கலான்னு சொல்றா. 2 பேரும் அப்படியே சுத்தி பாக்குறாங்க. ஒரு பக்கம் கென்ன நைரா இன்னொரு பக்கம் மோமோவன் ஜிஜின்னு கையை பிடிச்சிட்டு சுத்துறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல, தப்பா எதுவும் நடக்க கூடாதுன்னு நம்புறேன், பாப்போம். இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.